வெல்கம் டு டிவைன் 369 டேரா ட்ரீடிங். நான் உங்கள் லக்ஷ்மி, உங்கள் ஃபேவரட் டேரோ ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் அண்ட் ரெக்கி கிராண்ட் மாஸ்டர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏஞ்சல்ஸோடைய கைடன்ஸ், ஏஞ்சல்ஸோட பிளஸ்ஸிங்ஸ் வந்து என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் ஒரு லைக் கூட வர மாட்டேங்குது அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணும்போது நீங்கள் எனர்ஜியோட அலைன் ஆவீங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டில் இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆகுதுன்னு கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, பார்க்குறவங்க சில பேர் நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் ஒரு போராட்டத்தோடு உங்கள் லைஃப் இப்போ வந்து போய்கிட்டே இருக்குது. ஒரு வித எந்த பிரச்சனையும் ஒரே பிரச்சனை, எந்த வித முடிவும் தெரியாமல், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப ஸ்டக்காக ஆகி நிற்கிறீங்க. இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு ஆன்சைட்டியோட ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக என்னடா வாழ்க்கை, எப்படா இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு வரும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து நிற்கிறீங்க. பட் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கான கொடுக்குற கைடன்ஸ் என்னென்னா, இது எல்லாமே இப்போது இது மிக சீக்கிரமாக முடிவடைய போகுது. எஸ், உன்னோட அந்த சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. அதாவது சொல்லுவாங்கள்ல, புயலுக்கு பின் அமைதி அப்படிங்கிற மாதிரி உன்னோட வாழ்க்கை இப்போது மிக சீக்கிரமாக ஒரு அமைதியான சர்க்கம்ஸ்டன்ஸ்க்கு மாறப்போகுது. அதுக்கு நீ வந்து நீ இப்போ போகிற பாதையை விட்டுட்டு நீ வேறு பாதையை நீ நோக்கி போகணும், வேறு மாதிரி நீ யோசிக்கணும். இப்போ போகிற பாதையில் வந்து நீ போகக்கூடாது அப்படிங்கிற ஒண்டர்ஃபுல்லான மெசேஜை வந்து ஏஞ்சல்ஸ் சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா, ஏதோ நிறைய மனசில் கேள்வி இருக்குது. அந்த இடத்துக்கு போகலாமா வேண்டாமா, இந்த இதை ஏற்றுக்கவா வேண்டாமா அப்படின்னு ஏதோ குழப்பத்தில் இருக்கீங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இதுக்கான நேரம் இது இல்லை. ஸோ இதை இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்டை இப்போதைக்கு ட்ராப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ரெசனேட் ஆனவங்க எடுத்துக்கோங்க, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ரீடிங்கை கண்டிப்பாக. அண்டு கமெண்ட்டில் இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆகுதுன்னு எனக்கு சொல்லுங்கள். நாம் அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். உங்களுக்கு ரீடிங் வேணுனாலும், பர்சனல் ரீடிங் வேணுனாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம்.